கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். Praise the Lord. Hallelujah. ரோமர் 4:18 அருமையான ஒரு வார்த்தை. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருக்கிறதை நம்புவது எப்படி? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருக்கிறதை நம்புவது எப்படி? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே நம்பிக்கை, விசுவாசம். இதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு கட்டப்பட்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. விசுவாசம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை மக்களுக்கு போதித்தார். விசுவாசத்திலே வளரும்படி உற்சாகப்படுத்தினார். விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு நன்கு அறிவுறுத்தினார். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நம்பிக்கை விசுவாசம் என்பது மிக மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கும் பொழுது அதே ரோமர் 8 அதிகாரம் 24 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்பிக்கையினால தான் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் என் பாவத்தை சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரமாய் இரத்தத்தை சிந்தினார். எனவே அவர் இரத்தத்தினால் தான் என் பாவமெல்லாம் கழுவப்படுகிறது என்ற நம்பிக்கை நிச்சயம் நமக்குள் வரும்போது நாம் பெறுகிறது என்னவென்றால் ரட்சிப்பு. இந்த அடிப்படையில் தான் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம். இதை நாம் காணவில்லை, காணாமலே விசுவாசித்து நாம் ரட்சிப்பை அடைந்திருக்கின்றோம். பவுல் சொல்லுகிறார், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நாம் பார்க்கின்றதை நம்புவது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கின்றதை நம்ப வேண்டுவது என்ன? பாருங்கள், காணாததை தொடர்ந்து நாம் வாசிக்க முடியும். காணாததை நம்புவோமேயானால் அது எப்படி வரும் என்று அதற்காக நாம் என்ன செய்வோம்? பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்று சொல்லுவது ஒன்றின் மேல் நம்பிக்கையை வைத்து அதை அடையும் வரைக்கும், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், அதிலே நாம் வெற்றி பெறும் வரைக்கும் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறோம் அல்லவா? ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கிறோம் அல்லவா? அதுதான் பெரிய விசுவாசமாக இருக்கின்றது. அல்லேலூயா. அப்போ காணப்படாத காரியங்கள் எப்பொழுதுமே அது ஆச்சரியத்துக்குரியது. காணப்படாத காரியங்கள் எப்பொழுதுமே அது தேவநாம மகிமைக்குரியது. காணப்படாத காரியங்கள் எல்லாமே எப்போதும் தேவன் தருகின்ற ஒன்று. காணப்படாத அநேக ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் நாம் அதை பெற்றுக்கொள்ளுவோம். இப்படிப்பட்டதான மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தின் அடிப்படையில் தான் காணாதவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இதை குறித்து 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 18 வசனத்திலே ஒரு வசனத்தை பவுல் இப்படி சொல்லுகிறார். ஏனெனில்
காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். பாருங்கள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சீக்கிரத்தில் என்ன செய்யக்கூடியவை? ஒளிந்து போகக்கூடியவை, நிலை பெற்று நிலை பெயர்ந்து போகக்கூடியவை, அதெல்லாம் சீக்கிரத்தில் போயிடும். ஆனால் காணப்படாதவை, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடும். நம்ம காண்கின்ற ஒரு செல்போன் சீக்கிரத்தில் போயிடும். நாம் காண்கின்ற வஸ்திரம் சீக்கிரத்தில் போயிடும். நாம் காண்கின்ற இந்த வானம் கூட ஒரு நாள் ஒளிந்து போயிருமா? நாம் காண்கின்ற இந்த பூமி கூட ஒரு நாள் அழிந்து போயிருமா? அப்படியானால் காண்கின்ற மனிதர்களோடு கூட இல்லாமல் போயிடுவாங்க. இதெல்லாம் அநித்தியமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் காணப்படாதவைகள், இதுவரைக்கும் காணப்படாத ஒரு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருகிறார் என்றால் அது மகிமையான ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய பரலோக ஆசீர்வாதங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற சில நன்மைகள், ரட்சிப்பு, துதி, பாடல், கிருபைகள், இவைகளெல்லாம் ஒரு நித்தியமான ஆசீர்வாதங்களாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா, சோதரம். அப்போ காண்கின்றவை அநித்தியமானவை, காணப்படாதவைகள் எப்படிப்பட்டவை? நித்தியமான ஆசீர்வாதங்கள். இப்பொழுது ஒரு 3 குறிப்புகளை நாம் சிந்தித்து முன்னே செல்ல இருக்கின்றோம். காணாத ஆசீர்வாதங்கள், அது விசுவாசத்தின் முன்மாதிரிகளாக இருக்கின்றது. காணப்படாத நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதை நாம் சிந்தித்து சீக்கிரமாய் முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை நடத்துவாராக. முதலாவதாக கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கிறதா? தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நம்முடைய உயிர் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் எல்லாம் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. இதை நம்மால் பார்க்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஜீவன் யாருக்குள்ளே இருக்கிறது? தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. என்றைக்கு நம்முடைய ஜீவன் தேவனுக்குள்ளே மறைந்தது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மரித்தீர்கள். எதற்கு நாம் மரித்தோம்? பாவத்திற்கு, இந்த உலகத்திற்கு, பொல்லாத சத்துருவின் செயல்களுக்கு, துர்க்கிரியைகளுக்கு நாம் மரித்தோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், ஆனாலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறார்? பிழைக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்து கொண்டிருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்காக, நான் இந்த உலகத்திற்கு சிலுவையில் என்ன செய்து விட்டேன்? அறையுண்டு விட்டேன். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை அவர் அறிக்கை பண்ணுகிறார். நமக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இருக்கிறது. நமக்குள்ளே கிறிஸ்து என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். நமக்குள்ளே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார். ஒட்டு மொத்தமாக நம்முடைய ஜீவனும் கூட நாம் தேவனுக்குள்ளே தான் என்ன செய்திருக்கிறோம்? மறைந்திருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே நாம் மறைந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவருக்கு வெளியே நாம் என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை. துதிக்கிற நாம், ஜெபிக்கிற நாம், ஆராதித்து கொண்டிருக்கிற நாம், தேவனை விசுவாசிக்கிற நாம், கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிறவர்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லுகிறவர்கள், சாட்சியாய் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய ஜீவனும் கிறிஸ்துவுக்குள் தான் என்ன செய்கிறது? மறைந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. அவருக்குள்ளே தான் நாம் இருக்கின்றோம். நீங்கள் எபேசியர் 2:7 வாசித்து பார்த்தால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார்.
பாருங்கள் எவ்வளவு பெரிய விசுவாசம். சரீர பிரகாரமாக நாம் இந்த ஆலயத்திலே இந்த பாயிலே அநேகர் உட்கார்ந்திருக்கிறோம், சேர்ல அநேகர் உட்கார்ந்திருக்கிறோம், பின்னாலே அநேகர் நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆவியிலே நாம் எல்லாரும் எங்கே தான் இருக்கிறோம்? உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட தேவன் பக்கத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்முடைய உன்னத விசுவாசம் பாருங்கள், தேவனோடு கூட இருக்கிறோம் என்ற அந்த மேலான நிலையிலே நாம் காணப்படாத ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள். உட்கார்ந்திருக்கிற இந்த சேர் ஒரு நாளிலே அழிந்து போகும், இந்த பாயெல்லாம் அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒரு இடம், காணப்படாத ஒரு இடம், பிதாவாகிய தேவன் பக்கத்தில் கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மேலான இடத்திலே நம்மை தேவன் வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே நம்ம இந்த உலக சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இந்த உலக நிலைகளிலே நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் எனக்கு மேலான ஒரு இடம் உண்டு, நானும் இன்றைக்கு மேலான இடத்தில் தான் இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உன்னதமான ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் என்று விசுவாசிக்கும் போது, நம்பும் பொழுது, அந்த ஆவிக்குரிய நிலையை நாம் உணரும் போது நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதையும், நாம் நம்முடைய ஜீவன் அவருக்குள் இருக்கிறது என்பதையும் பல நிலைகளில் நமக்கு தேவன் வெளிப்படுத்தி காட்ட, விளங்க பண்ண இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறதை ஒருவர் நிரூபித்து காட்டினார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி போது. அல்லேலூயா. பவுலும் பேதுருவும் சொல்றாங்க, எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை. நம்முடைய மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் வெள்ளி இருக்குது, தங்கம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் நகை இருக்குது, கொஞ்சம் பொருள் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய உலக கண்ணோட்டங்கள், சிந்தனைகள். அல்லேலூயா. ஆனால் பேதுருவுக்கும் இருந்தது, யோவானுக்கும் இருந்தது. அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட என்ன கிடையாது, அதில் எங்களுடையது அல்ல. பேதுருடைய கால்களிலே நிலங்களையும் ஆஸ்திகளையும் விற்றவர்கள் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. எப்படி வச்சாங்க? உங்களை மாதிரி ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்து வைக்கலை. அப்படின்னா காலில் வச்சுருக்க முடியாது, பையில் கையில் கொடுத்துருப்பாங்க, அவங்க பையில் வச்சுருப்பாங்க. அவங்க சுமக்க முடியாமல் சாக்கு மூட்டையில் போட்டு அள்ளி மூட்டையை கொண்டு வந்து எங்கே வச்சாங்க? அவங்க பாதத்தில் வச்சாங்க. ஐயா, வீட்டை விற்றோம், இவ்வளவு காரியங்கள் அப்படின்னு சாக்கு மூட்டையை கொண்டு வந்து அங்கே வச்சாங்க. அல்லேலூயா. அதை தூக்கி அவங்க பைக்குள்ளே வைக்க முடியுமா? அல்லேலூயா. சோதரா. அப்போ பாதத்தில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களாம் காணிக்கை என்னுடைய செருப்புக்கு கீழே வச்சுட்டு அப்படி போக முடியுமா? அது என்ன அவ்வளோ மதிப்பு குறைவான ஒன்றா? அல்லேலூயா. அது மேன்மைக்குரியது. அவர்களை அந்த அவ்வளவு ஆசீர்வாதத்தை தூக்கி அவங்க கையிலையோ அவங்க தலையிலையோ கொண்டு போய் வைக்க முடியாது. அந்த சாக்கு மூட்டை காணிக்கையை எங்கே தான் வைக்கணும்? பாதத்தில் தான். இப்போ பாருங்க, அவ்வளவு காணிக்கை, அவ்வளவு வெள்ளி, அவ்வளவு பொன், அவ்வளவு ஆஸ்திகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் இதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை, என் எதிர்காலத்துக்கு போதும், எங்களுடைய நாட்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி தங்கள் நம்பிக்கையை, தங்களுடைய விசுவாசத்தை அதன் மேலே என்ன செய்யவில்லை? வைக்கவில்லை. இது எங்களுக்குரியது அல்ல, இது உலகத்திற்குரியது, இதை கொண்டு நாங்கள் எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நாங்கள் தேவனுக்குரிய கிறிஸ்துவை எப்போதுமே எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய பொக்கிஷமும் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது புழுவாவது அரிப்பதில்லை, திருடனாவது கன்னமிட்டு திருடுவதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்தில் பேதுருவும் யோவானும் தங்களுக்குள்ளே எதைத்தான் அதிகமாய் வைத்திருக்கிறார்கள்?
அந்த இதய வட்டத்திற்குள்ளே 3/4 பகுதி உலகம், பிறகு ஒரு 10% சோதர குடும்பங்கள், பிறகு ஒரு 5% சுயம், இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 3% மட்டும் இயேசுவை என்ன செய்யலை, வைக்கலை. இருந்த அந்த எல்லை முழுவதிலும் எல்லாத்தையும் வெளியே தூக்கி வச்சுட்டு இயேசு தான் எங்களுக்குள்ள 100க்கு 100 இருக்கிறார், நாங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே முழுமையாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருந்தபடினாலே அவங்க இப்ப சொல்றாங்க, எங்க இருதயத்துக்குள்ள வெள்ளியும் கிடையாது, எங்க இருதயத்துக்குள்ள என்ன கிடையாது, பொல்லியும் கிடையாது, அது எங்கேயோ இருக்குங்கிறதான நினைவு எங்களுக்கு இப்ப இல்லை, அது எங்களுக்குரியது அப்படிங்கிறதான உரிமை எங்களுக்கு கிடையாது. எங்க உரிமையே இயேசுதான், எங்கள் சொத்தே இயேசுதான், எங்கள் சுதந்திரமே இயேசுதான், எங்கள் நம்பிக்கையே இயேசுதான், எங்கள் ஆஸ்திபாரமே இயேசுதான், எங்கள் ஆஸ்தியே இயேசுதான். முழுக்க முழுக்க அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் எங்களுடைய சுதந்திரம், அவர்தான் எங்கள் சொத்து என்று சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் விசுவாசத்தை வைத்திருந்தபடியினாலே, அல்லேலூயா. அடுத்து அவர் தானே வேலை செய்யணும், அவர் இருந்தால் அவர் தான் முழுமையாக செய்ய முடியும். உடனே அவர்கள் சொன்னாங்க, உள்ளதை தருகிறோம், என்னத்தை இவங்க தரப்போகிறாங்க அப்படின்னு யோசித்தா, வலது கையை பிடித்து கொண்டு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது, உள்ளே இருந்த வெள்ளியோ பொன்னோ இல்லாத இடத்துல இயேசு மட்டும் இருந்தபடியினால் அவர் இந்த பூமியில என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை அந்த அலங்கார வாசல் அண்டையில் அன்றைக்கு செய்ய உண்மை உள்ளவராய் இருந்தார். அப்படியானால் இன்று உங்கள் இருதயத்திற்குள்ளே கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனோடு கூட மறைந்திருக்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வறுமைக்குள்ளே இருக்க மாட்டீர்கள். வறுமையை ஓடிப்போ, கிறிஸ்து செல்வந்தர், என் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. வியாதியே ஓடிப்போ, நீ எனக்குள் இருக்க அதிகாரம் இல்லை, சுகமாக்குகிற இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்வீர்கள். எந்த பிரச்சனையில் யார் உங்களை நோக்கி வந்தாலும், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்கு தெய்வீக சுகம் தருவார் என்று சொல்ல முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். இந்த விசுவாசத்திலே இன்றைக்கு சபை வளர்ந்து கொண்டே இருக்குமானால், இது நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார், தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும், தேவனுடைய புகழ் எங்கும் ஓங்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் காணாத விசுவாசத்தின் ஒரு முன்மாதிரி. எனக்குள்ளே யார் இருக்கிறா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நமக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ளே இருப்பவர் என்ன ஆனந்தம், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே விசுவாசத்தினாலே, அந்த நம்பிக்கையில் விசுவாசத்தினாலே, அந்த கிருபையில் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் செய்வார். பேதுரு சொன்னார், மனுஷரே எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, எங்கள் சக்தியினாலோ எங்கள் பக்தியினாலோ இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் நினைக்கிறது என்ன? நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற அந்த இயேசு கிறிஸ்துவே இந்த சர்வாங்க சுகத்தை இந்த மனிதனுக்கு கொடுத்தார். அவர் எங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் அவரை அனுமதியுங்கள் என்று அவர்கள் செய்தியை கொடுத்து உற்சாகப்படுத்தினார்கள். எனவே பிரியமானவர்களே, காணாததை நம்புகிறது தான் அல்லேலூயா மேலான விசுவாசம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டுவான், சந்ததி இப்படி இருக்கும். நம்புவதற்கே என்ன இல்லை, ஏதுவில்லாத ஒன்றை அவன் என்ன செஞ்சான்? நம்பினான். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் நம் ஜீவன் இருக்குது, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பது நாம் காணாதது. ஆனால் அதை அதிக நம்பிக்கையோடு விசுவாசிப்போம் என்றால் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். இரண்டாவது ஒரு குறிப்பை வாசியுங்கள். 1 பேதுரு 1:8 ஒருவர் வாசிப்போம். 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்போது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்துமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து.
அல்லேலூயா. பாருங்க, அவரை காணாமல் இருந்து நாம் எல்லாரும் அவர் மேல் என்ன செய்கிறோமா? அன்பு கூறுகிறோம். எல்லாரும் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அவரை நான் நேற்று பார்த்தேன் அப்படிலாம் இல்லை. அவரை காணாதிருந்தும் அவர் மேலே நாம் என்ன செய்கின்றோம்? அன்பு வைக்கின்றோம். நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் 20ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று சாயங்காலம் அன்றைக்கு சீசர்களிடத்தில் என்ன செய்தார்? வந்து தோன்றினார். அங்கே தோமா இல்லை. 10 பேர் இயேசுவை பார்த்ததை எல்லாருக்கும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். காணாதிருந்த தோமாவுக்கும் சொன்னார்கள். அப்பொழுது தோமா ஒரு மிகப்பெரிய அவிசுவாச வளையத்துக்குள்ள தன்னை என்ன செஞ்சிட்டான்? கொண்டு வந்துட்டான். ஒரு மிகப்பெரிய அவிசுவாச கோட்டையை தனக்குள்ளே ஏற்படுத்தினான். அவிசுவாசத்தை அபரிவிதமாக வளர்த்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? நீங்க சொல்றதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன். உங்களுக்கு அவர் காணப்பட்டது போல எனக்கும் அவர் காணப்பட்டால் தான் நான் என்ன செய்வேன்? நம்புவேன், விசுவாசிப்பேன். 10 பேர் சொல்லி கூட அவனுக்கு என்ன வரல? விசுவாசம் வரல. அதில் யாராவது ஒருவர் தப்பாக சொல்லியிருந்தா கூட நினைக்கலாம். ஆனால் 10 பேரும் ஒருமித்து சந்தோஷம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, ஒரு ஆச்சரியம் பொங்க, ஒரு பிரமிப்பு பொங்க. அல்லேலூயா. எப்படி சொல்லியிருப்பாங்க? ஒரு கிளர்ச்சியோடு சொல்லியிருப்பாங்க. சும்மா சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அவரை பார்த்தோம், தொட்டோம், சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப பிரபலமாய் சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து சாட்சி சொல்லும் போதெல்லாம் நாம் நம்புகிறோம். உண்மையில் இப்படிலாம் நடந்ததா அப்படிலாம் நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்க. ஆனால் அவனால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. ஆனாலும் அவனுக்காகவே 8வது நாள் இயேசு கிறிஸ்து வந்து, தோமாவே நீ இங்கே வா, என்னை தொட்டுப்பார் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை அவனுக்கு சொன்னாரே. 29 அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாமல் இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள், காணாமலே இருந்து என் மேல அன்பு செலுத்துகிறவர்கள். அல்லேலூயா. தோமாவுக்கு பிறகு உள்ள காலங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து சென்றதற்கு பிறகு நிறைய பேர் தரிசனத்தில் சொப்பனத்தில் பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் பார்க்காத மக்களின் எண்ணிக்கை தான் அதிகம். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் இயேசு சொன்ன வசனத்தின்படி காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி காணாமல் இருந்து விசுவாசிக்கிற நாம், அல்லேலூயா, சொல்லி முடியாத மகிமையாலே நாம் நிரப்பப்படுகிறோம். நிரப்பப்படுறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, நம்புவதற்கே ஏதுவில்லாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். மரணத்தின் விளிம்பிலே செல்லுகிற நம்மை கர்த்தர் தூக்கி கொண்டு வருகிறார், உயிர்ப்பிக்கிறார். இது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இது எல்லாம் என் குடும்பத்தில் நடக்குமா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் என் வாழ்க்கையில் வருமா என்று நினைக்கிறதெல்லாம் வந்து விடுகிறது என்று சொன்னால், அதெல்லாம் நாம் மகிழ்ச்சியால், மகிமையால் நிரப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு கொண்டே என்ன செய்கின்றோம்? இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்துவினிடத்திலே நாம் இன்றைக்கு விசுவாசித்து பெறுகிற நன்மைகள் தான் ஏராளம். நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அல்லேலூயா. அதெல்லாம் சாதாரணமான காரியம் கிடையாது. சோதரன் சந்ததி நட்சத்திரங்களை போல இருக்குன்னு சொன்னார், கடற்கரை மணலை போல இருக்குன்னாரு, பூமியின் தூளை போல இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்ன நேரத்தில் உள்ள நிலைமையை பார்த்தால் அவனுக்கு என்ன கிடையாது? வயசு கூடி 100 வயசு. அவனுடைய வாழ்க்கை சோதர பலவீனப்பட்டிருக்கிறான். மனைவியுடைய கர்ப்பமே செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு. ஆனால் நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை தான். அவன் அப்படி எதையும் அதற்கு முன்னதாக பார்த்ததும் இல்லை, அடையாளம் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. அல்லேலூயா. நாம் ஒரு சாட்சியை கேட்டு விசுவாசம் வரும், ஒரு அடையாளத்தை பார்த்து நமக்கு என்ன செய்யும்? நம்பிக்கை வரும். ஆமென். ஆனால் இங்கே அப்படி அல்ல. சோதரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். 4:48 சொன்னார், நீங்கள் காண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு முன் உதாரணமான ஒரு அற்புத சம்பவமோ, முன் உதாரணமாக ஒரு அடையாளமோ, ஒரு நிகழ்ச்சியோ இல்லாதிருந்தும் இந்த ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாததை விசுவாசித்து
அவன் சொல்லி முடியாத சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியினாலும் அவன் நிரப்பப்பட்டான். அவன் குடும்பம் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. அவன் சந்ததியெல்லாம் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது என்று சொன்னால், இங்கேயும் அநேக சாட்சிகள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அவரை காணாமல் நாம் அன்பு கூர்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எண்ணி முடியாது, சொல்லி முடியாது, விவரித்து முடியாது. அவ்வளவு நன்மைகளை இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இனியும் நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. ஹல்லேலூயா. எபிரேய ஆக்கியோன் நமக்கு ஒரு தைரியத்தை சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 10. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் விட்டுவிடாதிருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, பல இழப்புகள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கலாம். அதனால் இனிமே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் அதை முன்கூட்டியே நீங்கள் வாசிக்கலாம். சோத்திரம் 33, அதே 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 33, 34 வாசிங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும், பார்த்தீங்களா? நிந்தையாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டீர்கள். நம்ம வேடிக்கையாக்கப்பட்டிருக்கலாம். அநேகருடைய நிந்தனை பண்ணி, நீ முன்னேறலையே இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள, எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க, உன் குடும்பம் ஒன்றும் செழிக்கலையே, அல்லது உன் பிள்ளைக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சிலர் நிந்திக்கலாம், உங்களை வேடிக்கையாய் நடத்தலாம். அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் என்னை குறித்து பரிதபித்ததும் என்று பாருங்கள். பவுல் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளில் அல்லது ஊழியர்களுக்கு அல்லது சக விசுவாசிகளுக்கு வந்த பிரச்சனைகளிலே நாம பரிதபித்து, ஐயோ இப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்தவர்களுக்கு இந்த உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வந்துவிட்டதே என்று நீங்கள் பரிதபித்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையில் விட கொடுத்தீர்கள். உங்கள் ஆஸ்தியெல்லாம் நீங்கள் இழந்திருக்கீங்க, உங்கள் சுகத்தை இழந்திருக்கிறீங்க. தேவநாம மகிமைக்காக நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். சோதரி, இவ்வளோ நாள் ஆராதிச்சு ஒன்றும் இல்லையே, கஷ்டத்தின் மேல் கஷ்டமும் நஷ்டத்தின் மேல் நஷ்டமும் போராட்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது, அப்படிலாம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இப்போ தான் சொல்லுது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்க. மிகுந்த பலன் இருக்கிறது. இவ்வளவு கஷ்டம் வந்தும், இவ்வளவு நஷ்டம் வந்தும், இவ்வளவு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானப்பட்டும் இனியும் அப்படிதான் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு சோர்ந்து போகாதிருங்கள். நேற்று நடந்த மாதிரி தான் ஆபத்துக்கள் இன்னும் நடக்கும் போல, நேற்று இழப்புகள் ஏற்பட்டது போல தான் இன்னும் ஏற்படும் போல, நேற்று ஏற்பட்ட சுகவீனத்தை போல தான் இன்னும் ஏற்படும் போல, அவர்களுக்கெல்லாம் இல்லாதது போல தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும் போல, அப்படிலாம் நீங்கள் நினச்சி நீங்கள் பல சோதனைகள் பிரச்சனைகள் மேலே உங்கள் கண்ணை வச்சு சிந்தனையை வச்சு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம், எவ்வளவு பலன் இருக்குது? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை நீங்க என்ன செய்யாதிருங்க? விட்டு விடாதிருங்கள். உங்க தைரியத்தை இழக்காதிருங்கள். உங்க நம்பிக்கையை நீங்க இழக்காதிருங்கள். உங்க விசுவாசத்திலிருந்து நீங்க சோர்ந்து போகாதிருங்க. என்னதான் சோதனை வந்தால்தான், என்னதான் போராட்டம் வந்தாலும், எனக்குன்னு கர்த்தர் நான் நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை, நான் எண்ணி முடியாத நன்மைகளை, சொல்லி முடியாத ஆனந்தத்தை, பெரிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு என்று நீங்கள் சொல்ல முடியுமானால், அதுதான் உங்கள் தைரியம், அதுதான் உங்கள் விசுவாசம், அதுதான் உங்கள் நம்பிக்கை.
நீங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் உங்க குடும்பம் இருக்கலாம், நம்புவதற்கு ஏதுவில்லாமல் உங்க பையன் வாழ்க்கை இருக்கலாம், நம்புவதற்கு ஏதுவில்லாமல் உங்க பிள்ளை வாழ்க்கை இருக்கலாம், நம்புவதற்கு ஏதுவில்லாம உங்க சரீரமும் சொல்லலாம், உங்க பலவீனம் உங்களுக்கு அறிக்கை செய்யலாம். ஆனால் உங்கள் சரீர பலவீனத்தையோ உங்க பிள்ளை சூழ்நிலைகளையோ உங்க குடும்ப சூழ்நிலையோ நீங்கள் கடந்து போகிற நிலைமைகளையோ நீங்கள் அதையே பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அதை தூக்கி ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு எனக்கு மிகுந்த பலன் உண்டு, எனக்கு மிகுந்த வெற்றி உண்டு, என் பிள்ளைக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு, என் சபைக்கு ஒரு மேன்மை உண்டு, என் குடும்பத்திற்கு ஒரு மேன்மை உண்டு, அது நிச்சயமாய் அது சாதாரண பலாபலன் அல்ல, அது மிகுந்த பலன். என் பிள்ளைக்கு மிகுந்த ஞானம் உண்டு, என் குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு, என்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றி எல்லாம் உண்டு, எனக்கு நிலையான சுதந்திரம் உண்டு, நித்தியமான நம்பிக்கை ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, சோத்ரம். உங்களுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான நம்பிக்கை இருக்கு, அதை நீங்க அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க, அதை விட்டுறாங்க. நீங்க தேவ சித்தப்படியே நடந்து கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் உங்களுக்கு பண்ணியிருப்பார் என்றால் அதை பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா, அதை பொய் சொல்ல மாட்டார், நிச்சயமா நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றும் போது அல்லேலூயா நீங்கள் மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷம், அல்லேலூயா, சொல்லி முடியாத மகிமையாலே நம்மை கர்த்தர் நிரப்புவார். ஏனென்றால் காணாமலே நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் என்றால், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை மனுஷருடைய கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நமக்கோ அன்பு கூறுகிறவர்களுக்கோ நேசிக்கிறவர்களுக்கோ நிச்சயமா ஒரு நேரம் வருது, கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தினபடியே நீங்கள் பெறுவீர்கள், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். நேசிக்கிற நீங்கள் வெறுமையா இருப்பதில்லை, அனுபவிக்காமல் போவதில்லை. நேசிக்கிறவர்களுக்கு நிச்சய நம்பிக்கை நன்மை உண்டு. அல்லேலூயா, சோதரன். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பலனில் பங்கடையக்கூடியவர்கள். அந்த பங்கை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.